Hello to everyone from the editorial team of Kalanjiyam. The first page of November edition features messages from our beloved principal ma'am and IQAC coordinator. Our principal, Dr. N. Kalivani ma'am, has congratulated the IQAC team for bringing remarkable infrastructural enhancements to our campus. She also conveyed her heartfelt gratitude to all generous contributors and esteemed alumni for their contributions. NAAC எனப்படும் தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார அமைப்பு நம் கல்லூரியின் சுய ஆய்வு அறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த சிறப்பான மைல்கல்லை அடைந்தமைக்காக ஐகேசி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வா உமா அம்மா அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நம் கல்லூரி வளாகத்தில் ஐகேசி பல நல்ல முன்னெடுப்புகளை நடத்தி வருவதாகவும் மாணவர்கள் அந்த வசதிகளை நல்ல முறையில் பயன்படுத்தி போற்றி பாதுகாக்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ஆண்டோடு 100 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக நமது செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் சிந்து சமவெளி நாகரிக நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் கி. அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் வருகை தந்து மாணவர்களிடையே உரையாற்றினார். மேலும் வரலாற்றுத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியும் தொடங்கி வைத்தார். Hundreds of our college students visited the exhibition where exhibits from Indus Valley civilization were displayed. In the exhibition, fossils of 45 million years old marine life, 20 million years old limestone, 10,000 years old stone axe used by Neolithic man, pottery from the Sangam period and silver coins were exhibited. நமது கல்லூரியில் பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முடிவடைய உள்ளன. இத்தேர்வினை பேராசிரியர்களின் வழிகாட்டுதலோடு தங்கள் முயற்சியினாலும் உழைப்பினாலும் மாணவ மாணவியர் சிறப்பாக எழுதி வருகின்றனர். அனைத்து மாணவ மாணவியர் இத்தேர்வுகளில் நன்கு தேர்ச்சி பெற மனதார வாழ்த்துகிறோம். University College of Engineering at Arni hosted a 3-day international conference under EICTE Vani scheme. Second year PG physics students of our college participated in this conference and gained insights about advanced materials like bio, nano, semiconductors, thermoelectric and green energy. நமது கல்லூரி முதல்வர் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. போதைப் பொருள் வேண்டாம், போதைப் பொருள் வேண்டாம், இளைய சமுதாயமே விழித்தெழு, விழித்தெழு. நவம்பர் 7ஆம் தேதி அன்று காஞ்சிபுரத்தில் NCCயின் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் அவர்களுடைய கூட்டத்தில் நமது NCC மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதனையடுத்து மதுரையில் நடைபெற்ற இன்டர் குரூப் காம்படிஷன் IGC முகாமில் நமது கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கல்லூரிக்கு பெருமை சேர்த்தனர். 24ஆம் தேதி 76வது இந்திய தேசிய மாணவர் படை நாள் நமது கல்லூரியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக மண்டலங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் நமது கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல பரிசுகளை வென்றுள்ளனர். கிராஸ் கண்ட்ரி ரேஸ், கிரிக்கெட், செஸ் மற்றும் ஜூடோ விளையாட்டு போட்டிகளில் கோப்பைகளையும் பதக்கங்களையும் வென்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்களுக்கு நமது சிறப்பு பாராட்டுக்கள். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை மறந்தவர்க்கும் வாழ்வுண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு வாழ்வில்லை. அவ்வாறாக நமது கல்லூரி மேம்பட உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். With heartfelt gratitude, we dedicate this edition of Kalanjiyam to all the kind-hearted donors whose invaluable contributions have greatly enriched our institution. Thank you so much and see you all next month.